இது வாரவலம் செய்திகள். மிக நீண்ட காலமாய் போக்குவரத்துக்கு அச்சுறுத்தலாக இருந்த பழமை வாய்ந்த பாரிய மரம் மரக்கூட்டுத்தாபன அதிகாரிகளினால் வெட்டப்பட்டது. மட்டக்களப்பு கல்முனை நெடுஞ்சாலையில் சம்பவம். இனி விரிவான செய்திகள். மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியில் போக்குவரத்தில் ஈடுபடும் வாகனங்களுக்கு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தி பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்த 75 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாரிய மரம் இன்று காலை இலங்கை மரமுந்திரிய கூட்டுத்தாபன அதிகாரிகளினால் போலீசாரின் உதவியுடன் வெட்டப்பட்டது. மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாவட்குடா பிரதான வீதியிலே பாரிய மரம் இலங்கை மரமுந்திரிய கூட்டுத்தாபன அதிகாரி எஸ் இளங்கிரன் முன்னிலையில் வெட்டப்பட்டது. குறித்த பழமை வாய்ந்த மரத்தின் கிளைகள் பலமான காற்று வீசும் போதும் மழை காலங்களிலும் வாகனங்களிலும் பொதுமக்களிலும் வீழ்ந்த சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரதான வீதியோரத்தில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்து வரும் இம்மரத்தின் பெரும்பாலான பகுதிகள் வெட்டப்பட்டு வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஊழியர்களினால் அகற்றப்பட்டன. அரசாங்கம் எடுத்த இந்நடவடிக்கையினால் பாரிய அளவிலான அனர்த்தங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளதுடன் போக்குவரத்தும் இலகுவாக்கப்பட்டுள்ளது. இது வாரவலம் செய்திகள். வாரவலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.